ஏழு கடல் சூழ்ந்த பரந்த நிலத்துக்கு அரசனாயிருந்தவன் அம்பரீஷன். நாராயணனோட பரம பக்தனான சிறந்த அரசனாயிருந்தான். ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமா கடைப்பிடிச்சு வந்தான் அம்பரீஷன். உபவாசம் என்ற சொல்லுக்கே இறைவனின் அருகே இருத்தல் என்றுதான் ஆன்றோர்கள் அர்த்தம் சொல்வாங்க. அதன்படி ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் அதிதிகளுக்கு உணவிட்டு தானும் உண்டு விரதம் முடிப்பான் அம்பரீஷன். ஒருமுறை ஏகாதசி விரதம் முடித்த மறுநாள் துவாதசி அன்னைக்கு துர்வாச முனிவர் அம்பரீஷனை சந்திக்க வந்தார். விரதம் முடிச்ச உடனே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நியதிப்படி துர்வாசரையும் தன்னோட உணவு உண்ண அழைத்தான் அம்பரீஷன். குளிச்சுட்டு வரதாஸ் போனார் துர்வாசர். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் அவர் வரல. அன்றைய நாளில் உணவு உண்டு விரதத்தை முடிக்காவிட்டா தெய்வ குத்தம் ஆகிடும்னு அம்பரீஷன் ரொம்ப தவிச்சான். எனவே மற்ற முனிவர்களோட அறிவுரைப்படி சிறிது துளசி தீர்த்தத்தை நாராயண மந்திரம் சொல்லி குடிச்சான். அந்த வேளையில் சரியாக வந்த துர்வாசர் ரொம்ப கோபம் வந்துச்சு. அதிதியாக வந்த தன்னை மதிக்காம தான் வரும் வரை பொறுக்காம விரதத்தை முடிச்சுக்கிட்ட அம்பரீஷனை பலவாறு திட்டினாரு. மன்னிக்குமாறு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா அம்பரீஷன். அம்பரீஷா, நீ நீர் பறியது கூட தவறுதான், அதனால போஜனம் செஞ்சதுக்கு அது சமம், இதனால மகரிஷியான என்ன அவமதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கோபத்தோட எல்லையில தன்னில மறந்து தன்னோட தலைமுடியில ஒன்றை எடுத்து அம்பரீஷனை நோக்கி வீசி எறிஞ்சார் துர்வாசர். அந்த முடி கொடிய பூதமா மாதிரி அம்பரீஷனை நோக்கி கொல்ல பாஞ்சு வந்தது. நாராயண மூர்த்தியை மனசார துதிச்சு அவரை நோக்கி ஓடினா அம்பரீஷன். தன்னுடைய பக்தனை கொல்ல வரும் சக்தி வாய்ந்த பூதத்தை அழிக்க தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார் ஸ்ரீமன் நாராயணன். பாய்ந்து வந்த ஸ்ரீசக்கரம் பூதத்தையும் கொண்டுட்டு துர்வாசரையும் துரத்தியது. துர்வாசர் பிரம்மலோகத்திற்கு, சிவலோகத்துக்கு, மற்ற உயர் கிரகங்களுக்கெல்லாம் தப்பி ஓடி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனால் சுதர்சன சக்கரத்தோட கடும் கோபத்திலிருந்து அவரால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியல. இறுதியாக அவர் ஆன்மீக உலகத்திற்கு சென்று பகவான் நாராயணத்தில் சரணடைஞ்சார். என்ன பணியறதை விட யாரை இம்சித்தையாயோ அந்த பரம பக்தனை போய் சரணட. ஏகாதசி விரதம் இருந்தவனை யாருமே அழிக்க முடியாது. எனவே அவன் மன்னிச்சா மட்டுமே ஸ்ரீசக்கரம் சாந்தியாகும் அப்படின்னு திருமால் கூறினார். அதன்படி அம்பரீஷனை சரணடைந்தார் துர்வாசர். தனக்காக துடித்து உயிர்காக்க ஓடி வந்து தன்னுடைய ஸ்ரீசக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை ஏவிய நாராயணனோட கருணையை எண்ணி பெருமிதம் கொண்ட அம்பரீஷன் துர்வாசரை மன்னிச்சான். காப்பாற்றிய அம்பரீஷனோட பக்தியை மெச்சினார் துர்வாசகர். அவனுக்கு ஏராளமான வரங்களை அளித்தார். இச்சம்பவத்துக்கு பிறகு அம்பரீஷ மகாராஜன் துர்வாச முனிவருக்கு விருந்தளித்தான். பிறகு ஓராண்டு காலமாக எதையும் சாப்பிடாம ஒரே இடத்துல நின்றிருந்த அம்பரீஷ மகாராஜனும் பிரசாதத்தை சாப்பிட்டாரு. பிற்காலத்தில் அரசர் தனது ஆஸ்தியை எல்லாம் தன்னோட மகன்களுக்கு பகிர்ந்தளிச்சுட்டு பகவத் தியானத்தை மேற்கொள்ள மானசரோவர கரைக்கு சென்றார். இந்த நிகழ்ச்சி அம்பரீஷரோட பெருமையும் ஏகாதசி விரதத்தின் புனிதத்தையும் எடுத்து கூறுது.